இங்க பூமியில பாவமான எல்லாரும் செத்து போய் நரகத்துக்கு வராங்க. அப்ப நரகத்தோட கடவுள் அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க பண்ண பாவத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க, அதனால எல்லாரும் ஸ்கேன் பண்ணி அவங்கவுங்க பாவத்துக்கு தண்டனை அனுபவிங்கன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஒருத்தர் நாங்க பண்ண தப்புக்கு பூமியில தண்டனை அனுபவிச்சாச்சு, ஃபைனும் கட்டியாச்சு, அதுக்கு மேலே இங்க வந்து நாங்க கஷ்டப்படணுமான்னு கேக்குறான். இவன் பேசுனதை கேட்டு கடுப்பான கடவுள் சூப்பர்வைசர் கிட்ட அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்ல சூப்பர்வைசர் அவன் கிட்ட போய் அவனோட காலை வெட்டி எடுத்துட்டு அவன் வாயில விரல விட்டு 2 துண்டா அவனை பிரிச்சு போட்டுறான். இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப அந்த கடவுள் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கியூல நின்று ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான ஆளு நான் எந்த பாவமும் பண்ணலன்னு சொல்றான். அப்ப அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தவன் நீங்க ஸ்கேமரா இருந்ததுனால உங்களால நிறைய பேர் லைஃப் அழிஞ்சிருக்கு, அதனால உங்க நாக்கை வெட்டி எடுக்க போறேன்னு சொல்லி அவன் நாக்கை வெட்டி எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா அவன் குழந்தைங்களை அபியூஸ் பண்றான். அதனால அவன் 200 வருஷம் ஐஸ் பெட்டில இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜோடி கடன் தொல்லையால அவங்க மட்டும் சாகாம அவங்க கை குழந்தையும் செத்து சாவடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க குழந்தைய சாவடிச்சதுக்காக நெருப்புல இருக்கிற தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஆன்லைன்ல அப்பாவியான ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசி அவளை சாவடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க எல்லாரும் கழுத்தையும் ஒன்னா சேர்த்து லாக் பண்ணிட்டு அவங்க தலையை கீபோர்டு கேப்ல விடுறாங்க. அப்ப நரகத்தோட கடவுள் அவங்க சாவற வரைக்கும் கீயை பிரஸ் பண்ற மாதிரியே பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஊரை ஏமாத்திட்டு இருந்த பிரீஸ்ட் அந்த ஸ்கேன் பண்றவனை பார்த்து நான் தான் உங்க கடவுள் என்ன தெரியலையான்னு கேட்கறான். இதனால ஸ்கேன் பண்றவன் கடுப்பாகி ஃபர்ஸ்ட் உனாக்க கட் பண்ணி எடுக்கிற தண்டனை அனுபவிச்சுட்டு நெருப்பு குழம்புல போய் விழுந்து சாவுன்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் ஒருத்தனை ஸ்கேன் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற சிஸ்டம்ல டேஞ்சர்னு லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு சீரியல் கில்லரா இருந்திருக்கான். அதனால அந்த நரகத்துல இருக்கிற எல்லா தண்டனையும் அவன் அனுபவிக்கிறதுக்கு அனுப்புறாங்க.